இச். இது ஒரு வடிவம். இதனுடைய இன்னொரு வடிவம் என்னது? இச். புரிஞ்சுதா? ப்ரொசீஜர் அதேதான், யூசேஜ் அதேதான். சரியா? இதுல இருந்து என்ன எடுத்திருக்காங்க? இந்த ஒரு கோட் இருக்கு இல்லையா, லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை எடுத்துட்டாங்க. சரியா? இச் அப்படின்னு இருக்கு. இதை எப்ப யூஸ் பண்ணணும், இதை எப்ப யூஸ் பண்ணணும்? இதை வேர்டனுடைய எண்டிங்ல யூஸ் பண்ணணும், இதை வேர்டனுடைய மிடில் ஆர் ஸ்டார்டிங் அதுல யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? டவுட் என்ன இருந்தாலும் கேட்கலாம். சரியா? சந்தேகத்தை மட்டும் வச்சு கூடாது. சரியா? அடுத்த அக்ஷரம் போலாமா? இச். சரியா? இதனுடைய ஒரு வடிவம், அனதர் பேட்டர்ன், இச். புரிஞ்சுதாமா? யூசேஜஸ் சேம். இதுக்கு முன்னாடி எல்லா அக்ஷரங்களையும் சொன்ன அதே யூசேஜ் தான். சரியா? இதுல என்ன மாறி இருக்கு? இந்த இடத்துல ஒரு கோடு இருந்தது இல்லையா, இந்த கோடை மட்டும் எடுத்துட்டான். சரியா? இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா, பார்க்க முடியுதா? முடியுது. சரி, அடுத்த எழுத்து போலாமா? போலாம். சரி. எனக்கு ஒரே ஒரு டவுட். எல்லாமே அந்த இச்சு இக்கு அந்த எல்லா ஃபர்ஸ்ட்ல நீங்க சொன்னீங்கன்னு அது எல்லாமே ஒரு வார்த்தையில முடிவுல தான் வரும் இல்லையா? ஆமா அதே ஆமா, மாதிரி அந்த ஆஃப் லெட்டர் உள்ளது நடுப்புற வரும். நடுப்புறவும் வரும், ஆரம்பத்திலையும் வரும். ஓ. சரியா? ஓ. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? ஆ. இப்போ ரெண்டு வார்த்தை நான் எழுதுறேன், இங்க பாருங்க. இந்த வார்த்தை எப்படி தெரியுமா உச்சரிக்கணும்? ஜியேஷ்டஹ. ஜியேஷ்டஹ. ஜியேஷ்டஹனா பெரியவன் அர்த்தம். ஜியேஷ்டஹன என்னது? பெரியவர். பெரியவன். சரியா? ம். அடுத்தது ஆஜ்யம். ஆஜ்யம். ஆஜ்யம் அப்படின்னா நெய் அப்படின்னு அர்த்தம். ஆஜ்யம்னா என்னது? நெய். 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 சரியா? ம். ஜியேஷ்டஹன என்னது? பெரியவன். பெரியவர். சரி, இப்போ ரெண்டு வார்த்தையிலுமே ஒரு காமனான ஒரு லெட்டர் இருக்கு, அது இஜ். இஜ் இங்க இருக்கு பாருங்க, ஆ. ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸ்டார்டிங்ல இருக்கு. ம். ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால இந்த வடிவத்தை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். புரிஞ்சுதா? ம். ம். புரியுது. அதே மாதிரி இந்த வார்த்தையில நடுவுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு இந்த இஜ். சரியா? ம். ஆ. புரியுது புரியுது. அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த வடிவத்தை யூஸ் பண்ணோம். ஓ. ரெண்டும் ஒரே வடிவம் தான். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. இதே இதே இந்த இஜ் அப்படின்ற இந்த எழுத்தானது ஒரு வார்த்தையில கடைசியில முடியும் அப்படின்னா, அப்பதான் நம்ம ஒரு வடிவம் இருக்கு பாருங்க, ஜா ம். போட்டு கீழே ஒரு கோடு போடுவோமே, அந்த ஆ. வடிவத்தை எடுத்துக்கணும். புரியுதாமா? சரி. புரியுது புரியுது.